நண்பர்களே, நம்ம கிரெடில் டு கிரிமேஷன் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நாம போக போற பயணம் உலகத்தோட மிகப்பெரிய, மிக மர்மமான, மிக குளிரான இடங்க. அதுதான் அண்டார்டிகா. இந்த பனிக்கட்டி தான் பேரரசருங்க. பனிக்கட்டி தான் இங்க அரசிங்க. பனிக்கட்டி தான் இங்க குடியிருக்கிறவங்க. கிட்டத்தட்ட 98 விழுக்காடு பனி மூடப்பட்ட இந்த கண்டம் பூமியோட பெரிய மர்மங்களை இன்னும் கையில வச்சிருக்கும் ஒரு மாபெரும் அப்சர்வேட்டரிங்க. எம்பரர் பென்குயின்ஸ் பிள்ளைகளை குளிர்ல பாதுகாக்குது. சீல்ஸ் பனிக்கட்டி நீர்ல துள்ளி குதிக்குது. வேல்ஸ் பாட்டு பாடுதுங்க. திமிங்கிலம். இதெல்லாம் அங்க தினமும் நடக்கிற காட்சிகள்ங்க. அதே சமயத்துல கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ் மெல்ட், இது எல்லாம் அந்த பேரரச ஆபத்துக்குள்ளாக்கி உலுக்கிக்கிட்டு இருக்குங்க. அண்டார்டிகா கதைங்கிறது ஒரு சுவாரஸ்யமான பயண கதை மட்டும் இல்லைங்க. நம்ம மனிதனோட வாழ்க்கையோட எதிர்கால எச்சரிக்கையையும் கொடுங்க. வாங்க நண்பர்களே, அந்த பேரரசோட கதையை நம்ம ஒன்னா பார்க்கலாங்க. நண்பர்களே, நீங்க எப்பயாச்சும் கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? பனி 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 தான் எங்க பார்த்தாலும். ஐஸ் தான். மலை போல உயர்ந்த பனிக்கட்டிகள், கடல்ல மிதக்கிற நீல நிற பெரிய பெரிய ஐஸ்பர்க்குகள், சூரிய ஒளியில வைரம் போல ஜொலிக்கிற பனித்தர. இதுதாங்க அண்டார்டிகா. பூமியோட சவுத் போல சுத்தி பறந்து விரிஞ்சு கிடக்கிற உலகோட ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீமான இடம் தாங்க அண்டார்டிகா. இந்த பனிக்கண்டம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவை போல 2 மடங்கு சேர்த்தாலும் அண்டார்டிகா தான் ஜெயிக்குங்க. ஆனா அந்த அளவு பெரிய இடத்துல மனுஷங்க வாடுறதுக்கு ஒரு துளி கூட இடமே இல்லைங்க. பனிதான் அங்க ஆட்சி செய்யுதுன்னா பாத்தீங்களேன். 1820 இந்த பனிக்கண்டத்தை முதல்ல மனுஷங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னால பல வருஷங்கள் வரைக்கும் டெரா இன்காக்னிட்டா அப்படின்னு மனுஷனுக்கு தெரியாத நிலம் அப்படின்னு தான் சொல்லப்படுச்சுங்க. 1911 ஒரு நார்வேக்காரர் ரொனால்டு அப்படிங்கிறவர் தான் சவுத் போலுக்கு முதல் முறையா காலெடுத்து வச்சவருங்க. அது அவ்வளவு சவாலான பயணம் தெரியுங்களா? பனி புயல்கள், உறைஞ்ச குளிர், சாப்பாடு இல்லாம அலையிற நிலை. ஆனாலும் அந்த டிட்டர்மினேஷன் தாங்க மனுஷனை அங்க கூட்டிகிட்டு போச்சுன்னா பாருங்களேன். அண்டார்டிகாவை உயிர்களை பார்த்தா நம்ம மனசு ரொம்பவே உருகி போயிருங்க. எம்பரர் பென்குயின்ஸ், அந்த பறவைகளை உலகத்துல மிகப்பெரிய பென்குயின் ஸ்பீஷீஸுங்க. குளிர் எவ்வளவு இருந்தாலும் தன்னோட பிள்ளைகளை காப்பாத்துற அந்த ஆண் பென்குயின் இருக்கு பாத்தீங்களா? 6 மாசம் முழுக்க அடி வயிற்றுக்கு கீழே முட்டையை இன்குபேட் பண்ணுவாங்க. அந்த பென்குயின் கூட்டங்கள் வட்டமா நின்று ஒருத்தர் சூடு உண்டாக்குதுங்க. உண்மையிலேயே மனுஷ சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான பாடங்க. சீல்ஸ் பனி நீர்ல பறந்து விளையாடக்கூடியதுங்க. வேல்ஸ் பாட்டு பாடி கடலை அதிர வைக்கக்கூடிய இடங்க அது. கிரில் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஷ்ரிம்ப் மாதிரி இருக்கிற பூச்சி அண்டார்டிகா ஃபுட் செயினுக்கு அடிப்படைங்க. டன் டன்னா கடல்ல அது மேந்துகிட்டே இருக்குங்க. அந்த சின்ன உயிரினத்தை பொறுத்து தான் பென்குயின், சீல்ஸ், வேல்ஸ் எல்லாருமே உயிர் வாழ்றாங்கன்னா பாத்துங்களேன். ஆனா நண்பர்களே, இந்த அழகு காட்சிக்கு பின்னால ஒரு பெரிய அபாயம் இருக்குங்க. குளோபல் வார்மிங். அது காரணமா அண்டார்டிகாவில் பனிப்பாறைகள் இடிஞ்சு இடிஞ்சு விழுகுதுங்க. ஐஸ் ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க, அது உருவுதுங்க. கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே போகுது. இதுவே நம்ம கடற்கரை நகரமான சென்னை, மும்பை, கொல்கத்தாக்கு இது ஒரு மிகப்பெரிய அபாயங்க. அண்டார்டிகாவில் பனி உருவுனா நம்ம வீடுகள் எல்லாமே தண்ணிக்குள்ள போற அபாயம் உண்டுங்க. அதனாலதான்
அண்டார்டிகாவை பூமியோட கூலிங் சிஸ்டம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. விஞ்ஞானிகள் ஏன் அண்டார்டிகாவை ஆராய்ச்சி செய்யறாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, அந்த பனியில இருக்கக்கூடிய ஐஸ் கோரை எடுத்து பார்த்தா 8 லட்சம் வருஷத்துக்கு பழைய கால நிலையோட ரகசியங்கள் எல்லாம் அப்படியே தெரியுதுங்க. அந்த பனியில சிக்கி இருக்கிற காத்து பபிள்ஸ், அதை பார்த்து அந்த காலத்து பூமியில வெப்பநிலை என்ன, கார்பன் எவ்வளவு இருந்துச்சு, கரியமில வாயு இப்போ எப்படி மாறி இருக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த தகவல் தான் கிளைமேட் சேஞ்சுக்கு ரொம்ப பெரிய சான்றுங்க. அண்டார்டிகாவுல சூரியன் கூட வேற மாதிரி தெரியுங்க. போலார் டேனா 6 மாசம் சூரியன் மறையவே மறையாதுங்க. எப்ப பார்த்தாலும் சூரியன் சுத்திக்கிட்டே இருக்கும். போலார் நைட்டுன்னா 6 மாசம் சூரியனே வராதுங்க. நீங்க நினைச்சு பாருங்க, 6 மாசம் முழுக்க இருட்டோ இருட்டு. அந்த இருட்டுல பெண்குயின் தங்களோட முட்டைகளை பாதுகாத்து குஞ்சு பொறிக்குதுன்னா என்னங்க இது வாழ்க்கை? என்ன இது ஒரு அற்புதமான உயிர் போராட்டம் தெரியுங்களா? நினைச்சாலே நமக்கு பயமா இருக்குங்க. நம்ம இந்தியாவும் அண்டார்டிகாவுல பெருமையோட நிக்குதுங்க. 1081 தான் இந்தியாவோட முதல் அண்டார்டிக் எக்ஸ்பெடிஷன் நடந்துச்சுங்க. அப்ப இருந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம விஞ்ஞானிகள் அங்க போறாங்க. 2 முக்கியமான ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குங்க. ஒண்ணு மைத்ரி, 2வது பாரதி. நம்ம விஞ்ஞானிகள் ஓசோன் கோலு, பனியில இருக்கிற மைக்ரோப்ஸ், மெரைன் பயாலஜி, கிளைமேட் சேஞ்ச் எல்லாத்தையும் ஆராய்ச்சிட்டு வராங்க. நான் கூட 1994-95 அண்டார்டிகா போயிருந்தேங்க. 14வது எக்ஸ்பெடிஷன்ல அங்க போய் நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். அப்பதான் நம்ம நாட்டுக்கு தேவையான மெத்தனோ பாக்டீரியா, அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குளத்துக்கு அடியில இருக்கக்கூடிய ஆல்கையில இருந்து எடுத்துட்டு வந்தேங்க. அதத்தான் அப்துல் கலாம் ஐயா நேர சியாச்சினுக்கு கொண்டு போய் அங்க வாழ்ற நம்ம வீரர்கள் இருக்காங்களே அவங்களுடைய நைட் சாயில டைஜஸ்ட் பண்றதுக்கும் அதுல இருந்து மீத்தேன் எடுக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தினாருங்க. இதை விட பனியில இருக்கிற மைக்ரோப்ஸ், மெரைன் பயாலஜி, கிளைமேட் சேஞ்ச் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆராய்ச்சி கூடங்களும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த அரிய சீல் நானு 1994-95 3 மாசம் அங்க போய் ஆராய்ச்சி பண்ணேன்னா பாத்துங்களேன். இந்தியா உலகத்திலேயே அண்டார்டிக் ரிசர்ச்ல ஒரு பெரிய பெயர் பெற்ற நாடுங்க. அண்டார்டிகா ட்ரீட்டி சிஸ்டம்னு ஒண்ணு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இருக்குங்க. 1961 அது ஆரம்பிச்சதுங்க. அதுக்கு காரணமே 1959 ஜவஹர்லால் நேரு தான் முதல்ல இதுக்கு அடிப்படையா பேசினாருங்க. ஏன்னா எல்லா நாடும் அதை பிரிச்சு கூறு போட்டாங்க அண்டார்டிகாவை. அப்போ இந்தியா சொல்லிச்சு, ஒரு ட்ரீட்டி போடுங்க, யாருக்குமே அங்க இடம் கிடையாது, எல்லாருக்கும் சொந்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த 1961 உண்டான ட்ரீட்டி, அண்டார்டிகா எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லை. அண்டார்டிகாவுல மிலிட்டரியோ, நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டோ, மைனிங் ஆக்டிவிட்டியோ எதுவுமே செய்யக்கூடாது, ரிசர்ச்சுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நல்ல விஷயம் தாங்க இது. ஆனா எவ்வளவு நாள் இந்த ட்ரீட்டியை எல்லா நாடும் காப்பாத்துன்னு தெரியவே இல்லைங்க. நிறைய மினரல்ஸ், ஆயில், ஃபிஷிங் எல்லாமே ஃபியூச்சர்ல அண்டார்டிகா ஆபத்துக்கு கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா மினரல்ஸ், ஆயில், ஃபிஷிங் எல்லாமே இங்க ரொம்ப அதிகமா இருக்குங்க. அண்டார்டிகாவோட சுவாரஸ்யம் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க ஒரு நாள் பூரா. அமெரிக்காவோட மெக்முடோ ஸ்டேஷன்ல ஏடிஎம் மிஷின் கூட இப்ப வந்துருச்சுன்னா பாத்துங்களேன். அங்க போஸ்ட் ஆபீஸ் இருக்குது, அங்க இருந்து போஸ்ட் கார்டு கூட போடலாம். பிளட் ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருக்குங்க, அது ரொம்ப முக்கியங்க. சிவப்பு நிற தண்ணி பனிக்கட்டில இருந்து வந்துகிட்டே இருக்கும், ஓடும். அதை பார்த்தா ரத்தம் போல தெரியுங்க. 1978 அங்க பிறந்த முதல் குழந்தை அர்ஜென்டினா குடும்பத்துக்குரியதுங்க. உண்மையிலேயே அண்டார்டிகா சர்ப்ரைசஸ் நிறைஞ்ச இடம்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஆனா நண்பர்களே, அண்டார்டிகா ஒரு ஃபன் வேர்ல்டு மட்டும் இல்லைங்க, அது நம்ம மனித வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் மிக முக்கியமான இடங்க. அங்க பனி உருகுனா சீ லெவல் ரைஸ் ஆயிரும், உயர்ந்து நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும். நிறைய மீத்தேன் கேஸ் பனிக்குள்ள சிக்கி இருக்குது. அதை வெளியே வந்துச்சுன்னா கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப வேகமா ஆரம்பிச்சிடும். அதனால அண்டார்டிகாவை நம்ம எல்லாரும்
காக்கிறது நம்மளுடைய கடமைங்க. நீங்க கற்பனை பண்ணுங்க, நம்ம சென்னையில வெயில வேர்த்து வேர்த்து ஃபேன் முன்னால உட்காரும் போது அதே நேரத்துல அண்டார்டிகாவில் பெண்குயினோட குடியிருப்புகள் -50 டிகிரில குளிர்ல பிள்ளைகளை காப்பாத்திக்கிட்டு இருக்குங்க. அண்டார்டிகால ஐஸ்பர்க் இடிஞ்சு விழும் சத்தம், பனி புயல் அடிக்கிற ரோரிங் சவுண்டு, கடல்ல சீல்ஸ் விளையாடுற சத்தம், 200 கிலோமீட்டர் வேகத்துல அடிக்கிற காத்து, இது எல்லாமே அங்க நாள்தோறும் நாங்க எல்லாமே பார்த்த இயற்கையோட இசைங்க. அண்டார்டிகா கதை நமக்கு ஒரு எப்பவுமே ரிமைண்டருங்க. பூமியை பாதுகாக்க வேண்டிய அவசியங்கிறத கட்டாய கடைசி எச்சரிக்கைங்க. அது அங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம வாழ்க்கைய பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அண்டார்டிகா கதை நமக்கு வெறும் பனி உலக கதை மட்டும் இல்லைங்க, எதிர்கால மனுஷ குலத்தோட சர்வைவல் கதைங்க. அண்டார்டிகா உலகத்தோட கடைசி பேரரசுங்க. வெறும் பனிக்கண்ட மட்டும் இல்ல, அங்க நாம பூமியோட எதிர்காலத்தை காவ காக்கிறவங்க. பெண்குயின், சீலு, வேலு, இது எல்லாமே அங்க வாழ்ற உயிர்களோட சின்னம்ங்க. அதுங்க வாழ்க்கைய நம்ம வாழ்க்கையோட இணைச்சிருக்குங்க. அந்த பனி உருகுனா உலகம் மூழ்கிருங்க. அந்த பனியை நம்ம காப்பாத்தினா உலகம் காப்பாற்றப்படுங்க. அதனால அண்டார்டிகாவை நாம எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான பணிங்க. அது விஞ்ஞான பணி மட்டும் இல்லைங்க, அது நம்ம ஒவ்வொருத்தரோட மனிதநேய கடமைன்னு வச்சுங்களேன். இந்தியா அங்க தன்னோட ஆராய்ச்சி நிலையத்தை பெருமையா வச்சிருக்காங்கங்க. ஆனா அது போதாதுங்க, உலகம் முழுக்க ஒன்றுணைஞ்சுதான் அண்டார்டிகாவை காப்பாற்ற முடியுங்க. பனியோட பேரரச நம்ம எல்லாரும் சேர்ந்து காப்போங்க. அதுவே நம்ம மனுஷனோட எதிர்காலத்தை காக்கும்னா பாத்துங்களேன். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட பகிருங்க ப்ளீஸ். அடுத்த ஒரு முக்கியமான டாபிக்ல உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கம்ங்க. நன்றி.